ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் என்கிற இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலையும் தொடர்ச்சியாக ஒரு தீமை எப்படி நன்மையை உண்டாக்குகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய கண்ணோட்டத்துல நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். போன வாரத்துல கூட ஒரு புறக்கணிப்பு பாருங்க, குடும்பத்துக்கு நடுவில் தான் பெரும்பாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. அந்த புறக்கணிப்புக்கு நடுவிலே கர்த்தர் எப்படி ஒரு உயர்வை கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம போன வாரத்துல நிறைய வேத வசனத்தின் ஆதாரங்கள்ல நம்ம பார்த்தோம். ஒருவேளை அந்த நிகழ்ச்சி ஒருவேளை நீங்க பார்க்கல, இந்த நிகழ்ச்சியை நான் முதல் முறை பார்க்கிறேன்னு சொன்னா, கடந்த 3 வாரமாக இந்த தீமையினால் உண்டான நன்மை அல்லது தீமையினால் விளைவிக்கப்பட்ட நன்மையை பத்தி பேசியிருக்கிறோம். நீங்க கண்டிப்பா அதை போய் பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிறைய காரியங்களை அதில் கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சரி, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சரி, நம்ம இந்த நாள்ல ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னா, நஷ்டத்தினால் வருகிற லாபம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லாபத்திலிருந்து தான் லாபம் வரும் இல்லைங்களா? நஷ்டத்திலிருந்து லாபம் வராது. ஆனா இதை வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது சில லாபமான காரியங்கள் நஷ்டத்தினால மட்டும்தான் என்ன செய்யுதுன்னா வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல். பவுல் ஒரு பெரிய ஸ்காலர். அவர் கமாலியலுடைய பாதத்தருகே அமர்ந்து அவர் வேதத்தினுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு நல்ல தேர்ச்சி அடைந்த ஒரு மனிதன். அந்த பரிசுத்தவான அந்த அப்போஸ்தலனை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வரும் பொழுது பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தையை அப்படி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, எனக்கு லாபமாய் தோன்றின எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சேன்னா கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நான் விட்டேன். ஏன் கிறிஸ்துவுக்காக எனக்கு லாபமாய் இருந்த காரியத்தை நஷ்டமா விடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சு பார்த்தா, அதுக்கு ஒரு சில அந்த உதாரணங்களை அவர் சொல்லி கொண்டே வர்றார். என்ன சொல்றாருன்னா, நான் அவரை ஆதாயப்படுத்தி கொள்ளணும், கிறிஸ்துவ நான் ஆதாயப்படுத்தி கொள்ளணும். அப்போ ஒரு மேன்மையை நான் அடையணும்னு சொன்னா அதுக்கு நான் சில இழப்புகள், சில நஷ்டத்தை நான் என்ன செய்யணும்னா, நான் அதை நம்ம செய்தால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யணும் லாபம். அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நஷ்டமா இருந்ததை நான் நஷ்டம் விட்டேன்னு சொல்ல, எனக்கு லாபமாய் இருந்ததை நான் என்ன செஞ்சேன்னா நான் விட்டேன். ஏன்னா கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவரை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். அவருடைய அந்த பாடுகள்ல நான் ஐக்கியமாக இருந்து நான் அதற்குரிய பங்கை நான் சுதந்திரிக்கணும். அதே மாதிரி உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தன்னை என்ன செஞ்சார்னா அந்த நஷ்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லியிருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்னா, நஷ்டத்தினால் உண்டான லாபம் அல்லது நஷ்டத்திலிருந்து பிறந்த லாபம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்க என்ன காரியங்கள் பாக்குறீங்க? இப்ப நீங்க சொன்ன வசனத்துல இருந்து கூட நான் ஒரு விஷயத்த பாக்குறேன். என்னன்னா, நஷ்டத்தை விதைச்சு லாபத்தை அறுக்கிற ஒரு காரியத்தை பாக்குறேன். இதன்படி நம்ம வேதத்துல ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 5 அப்பம் 2 மீன் அந்த ஒரு சிறுவன் வைத்திருந்தாங்க. 5 அப்பம் 2 மீன் கொடுத்துட்டா அவங்களுக்கு நஷ்டம் தான். ஆனா அவங்க அதை விதைச்சாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அவங்க 5000 பேரு போஷிக்கப்படும்படிக்கு ஒரு பாத்திரமான அவங்க மாறினாங்க. அப்ப ஒரு நஷ்டம் தான். ஆனா அதை அவங்க விதைச்சதுனால ஒரு பெரிய லாபத்தை, அவங்களும் போஷிக்கப்பட்டு 5000 பேரும் போஷிக்கப்படுறாங்க. இதே ஒரு சூழ்நிலை லூக்கா 21 நடக்குது. என்னன்னா, அந்த இடத்துல ஒரு ஏழை விதவை தன் ஜீவனத்துக்குன்னு உண்டான 2 வெள்ளி காசை காணிக்கை பெட்டியில போடுவாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய லைஃபுக்கே, அவங்க ஜீவனத்துக்கே இந்த 2 காசு தான். அதை கொடுத்துட்டா நஷ்டம் தான். ஆனா அவங்க அதை விதைச்சாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு மேன்மைய லாபமா பெற்றுக்கொண்டாங்க. அது என்ன மேன்மைனா, இயேசு கிறிஸ்துவே அவங்கள பத்தி ஒரு சாட்சி சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் பரிபூர்ணத்துல இருந்து விதைச்சீங்க, இவங்க மட்டும்தான் உங்களை எல்லாரும் விட அதிகமா விதைச்சாங்க, ஜீவனத்துக்குன்னு உண்டானதை கர்த்தருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு மேன்மையை அவங்க பெற்றுக்கொண்டதை நான் இடத்துல பார்க்கலாம். அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவுக்காக அவங்க அந்த காரியம் தனக்கு லாபமாய் இருந்ததை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இலக்க ஒப்பு கொடுத்தாங்க. ஆகிலும் கர்த்தர் அதற்குரிய அந்த பலன்களை ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, இப்போ பவுலுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம அதுதானே பார்க்கிறோம். அவர் எனக்கு லாபமாய் தோன்றினவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நான் விட்டேன். இப்போ இதில் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? நம்ம ஒரு மேன்மையை நம்ம அடையணும், மேன்மையான காரியத்தை நம்ம தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதற்கு நம்ம சில
நஷ்டத்தை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து விதைக்கணும். அதானே? ஆமாம். லாபத்திலிருந்து உண்டான லாபம் அல்ல, நஷ்டத்திலிருந்து உண்டான ஒரு லாபம் அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம். வேற என்ன காரியங்கள் நீங்க பார்க்கிறீங்க? மோசேயை கூட பார்க்கும் பொழுது அவர் பெரிய பார்வோனுடைய குமாரத்துடைய மகன் அவங்களை எடுத்து வளர்க்குறாங்க. வளர்க்கும் போது பயங்கரமான ஒரு ராஜம் என்ன. ஆனாலும் அவரு இந்த அநித்தியமான பாவ சந்தோஷம், அது உலக ஆசீர்வாதம் தான். ஆனா கிறிஸ்துவுக்காக வரக்கூடிய அந்த நன்மையை சுதந்திரிக்கும்படி அந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன்றதே அவர் வெறுத்து கர்த்தருடைய ஜனங்களோட என்ன பண்ணணும், துன்பத்தை அனுபவிக்கணும், அது ஒரு பெரிய பலன் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மிகக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசியான ஒரு உயர்வை கர்த்தரிடத்துல அவர் பெற்றுக்கொள்கிறார். எதனால்னா இந்த பார்வோனுடைய அந்த ஸ்தானத்தை, அந்த ஆசீர்வாதத்துல இழந்தனால, தனக்கு லாபமா இருந்த எல்லா நன்மையும் இழந்தனால கிறிஸ்துவனால அவர் உயர்த்தப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்திலிருந்து மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசியா அவர் கர்த்தரால உயர்த்தப்படுகிறார். அந்த ஒரு மேன்மையை அவர் இந்த நஷ்டத்தினால் அவர் என்ன பண்ணார், பெற்றுக்கொள்கிறார். ஆமா ஆமா. அதை குறித்து நம்ம எபிரேயர் புஸ்தகத்துல எபிரேயர் 11:24 எபிரேயர் 11:24 இந்த வசனத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். அது மோசேயுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்ல? இவ்வளவு ராஜ மேன்மை, பார்வோனுடைய குமாரன்ற ஸ்தானத்துல அவர் இருக்கிறார் இல்லைங்களா? அவர் அங்க இருந்திருந்தா அவர் அங்க ஒரு பெரிய ஒரு ராஜ மேன்மையில் இருந்திருக்கலாம். ஆனா தன் சகோதரர்களோட தீமையை அவர் வந்து என்ன செஞ்சார்னா தேர்வு செய்து கொண்டார். அதை நஷ்டமா விட்டுட்டார். அவருக்கு லாபம் தான், அந்த லாபத்தை அவர் நஷ்டமா இழந்ததுனால கடைசியில் என்னாச்சு பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகவே கர்த்தர் அவரை மாற்றினார். அவரை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தி தம்முடைய ஜனங்களுக்கு பாதையை காட்டவும், அவங்க போய் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்துக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு போகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லைங்களா? ஆமா, அது உண்மையாவே ஒரு ஆச்சரியமான காரியம். மோசேயை குறித்து தான் அந்த 10 கட்டளைகள், பிரமாணங்கள் கூட நமக்கு வெளிப்பட்டதை பார்க்கலாம். இவ்வளவு பெரிய காரியம். ஆமா, அந்த நம்ம போன நிகழ்ச்சியில கூட நம்ம பார்க்கும்போது ரிவைவல், இவர் வந்து இந்த எழுப்புதலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசினே நம்ம சொல்லல, ரிவைவல் ப்ராஃபட் அவர் இல்லைங்களா? ஆமா, ஏன்னா அவர் வந்து நஷ்டத்தை அவர் வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அவருக்கு லாபமா இருந்ததை அவர் நஷ்டமா எண்ணினதுனால அவருக்கு ஒரு பெரிய மேன்மை. அவ்வளோ ஜனங்கள், அது கோடிக்கணக்கான ஜனங்கள் இல்லை, அந்த அவ்வளோ ஜனங்களையும் அவர் அழைத்து கொண்டு வந்து அவங்கள நடத்துறதுன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதை செய்யும்படி அவருக்கு கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஓகே, வெரி குட். நல்ல ஒரு டாப்பிக்கை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. வேற என்ன காரியங்கள் நம்ம பார்க்கிறோம்? சிஸ்டர் சொல்லும்போது கூட எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இயேசு கிறிஸ்துவும் தனக்கு லாபமா இருந்த பரலோகத்தை, பரம தேசத்தை நம்ம மேல வைத்த அன்பினால அதை வந்து நஷ்டமா, லாபமா இருந்த அதை வந்து விட்டுட்டு நம்மளுக்காக அந்த பூமிக்கு வந்ததுனால நம்ம எல்லாரையுமே அவர் வந்து ஆமா, நீங்க வந்து பைபிள் வசனம் இருக்கு, கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல், அவர் இறங்கி வரணும்னு அவசியமே இல்லை, ஆனா அவர் நமக்காக தான் அவர் இறங்கி வந்தார்ல. இவ்வளவாய் அவரை தந்தருளி நமக்கு மேல அன்பு கூர்ந்தார்னு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருக்கு இருந்த அந்த மேன்மையை நமக்காக அவர் வந்து எல்லாத்தையும் விட்டு வந்து நம்ம மீட்கும்படி அவர் வந்தார். ஆமா, உண்மையாவே லாபமா பெற்றுக்கொண்டார். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி ஒருவேளை இயேசு மட்டும் வராம இருந்திருந்தா நினைச்சே பார்க்க முடியாது இல்ல? இன்னைக்கு நம்ம வந்து ஜீவனோடு நம்ம இருப்பதே ஒரு பெரிய ஒரு அரிதான ஒரு விஷயம் தான். ஆமா, இயேசு இல்லாத வாழ்க்கை நம்மளால என்ன செய்ய முடியாதா, நினைச்சே பார்க்க முடியாது. என்ன சிஸ்டர் சொல்றீங்க நீங்க? ஆமா, சொல்லுங்க. இந்த வசனங்கள்ல தியானிக்கும் போது வந்து இந்த யோபுவை பத்தி வந்து கர்த்தர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு நஷ்டத்துல வந்து லாபத்தை நம்ம பாக்குறோம், ஆனா சத்ருனால உண்டாகுற நஷ்டத்தை வந்து இந்த யோபு மூலமா வந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. ஆமா ஆமா. வெளியே பார்க்கும் பொழுது யோபுக்கு ஆக்சுவலாக தெரியாது அந்த இடத்துல என்ன சம்பவிக்குது, ஏன் இப்படி சம்பவிக்குது அப்படிங்கிறது யோபுக்கு தெரியாது. யோபுடைய வாழ்க்கையை படிக்கிற நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தம், ஒரு வார்ஃபேர் நடக்குது அங்கே. தேவனுக்கும் சாத்தானுக்கு இடையில ஒரு வார்ஃபேர். அங்கே அவன் போய் முறையிடுறான், நீங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதனால தான் அவர் வந்து உண்மை வந்து ஆராதிக்கிறாரு, உமக்கு உண்மையாக இருக்கிறாரு, யோபு மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது சத்ருவினால் வந்த ஒரு நஷ்டம். ஆமாம் ஆமாம். அந்த யோபு வந்து எல்லாத்தையுமே, அதாவது மனைவியை தவிர பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே இழந்து போயிருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து யோபு வந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் போல, தன்னுடைய வாயினால வந்து எந்த ஒரு தூசணமான வார்த்தைகளும் பேசவே இல்லை. அப்படியாக வந்து யோபு வந்து கர்த்தருக்கு முன்பாக இருந்தாங்க. ஆண்டவர் வந்து அவங்களுக்கு இழந்த அந்த நஷ்டத்துக்கு பதிலாக வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை வந்து பின்னாடி வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க நல்லா பாருங்களேன், யோபுடைய வாழ்க்கையில யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். அதாவது வேதத்தில் கர்த்தர் நேரடியாய் சாட்சி கொடுத்ததுன்னு சொல்லி சில பாத்திரங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதில் யோபுவும் ஒருத்தர். மோசேயை பார்க்குறோம், தாவீதை பார்க்குறோம். அந்த மாதிரி அந்த இடத்துல
நம்ம வந்து யோபு வந்து நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து அவ்வளோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து விலகுகிறவர். வெரி குட், அற்புதமாக வசனத்தை ஞாபகம் வச்சிருக்கீங்க. அது அந்த சாட்சி அது அப்போ கர்த்தர் வந்து சாட்சி கொடுக்குறாருன்னா அப்போ யோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆனால் அவர் அவ்வளோ ஆண்டவர் உத்தமமாய் பின்பற்றின பொழுதும் அவருக்கு ஒரு நஷ்டம் வருது. இந்த இடத்துல பவுலுக்கும் யோபுவுக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷனை நான் கண்டிப்பாக சொல்லணும். பவுல் நஷ்டத்தை தானே ஏற்றுக்கொண்டார். இங்கே யோபுவுக்கு வந்து என்னாச்சுன்னா நஷ்டம் வந்து சத்ருவினால் உண்டானது. ஆனாலும் அங்கே என்ன நடக்குதுன்னா அவர் வந்து யோபு வந்து அந்த நஷ்டத்துக்கு நடுவில் கர்த்தரை இறுக பற்றி கொண்டார். தன் நாவினால் பாவம் செய்யலை, கர்த்தருக்கு விரோதமாக போகலை, கர்த்தரை விட்டு பின்வாங்கியும் போகலை, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார். அதுக்கு பிறகு வந்த நாட்களில் யோபுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்னா அந்த ரெட்டிப்பான நன்மையே கொடுத்தார். இது ஒரு விதமான நஷ்டத்திலேருந்து வந்த லாபம்னு வச்சுக்கோமே. ஆனால் நம்ம இன்றைக்கி அதில் ரொம்ப இன்னும் ஒரு படி மேலே உள்ளே போய் பார்க்கும்போது தெரிஞ்சே லாபத்தை நஷ்டமாக வந்து போய் விதைக்கிறதுக்கு பவுல் வந்து ஒப்பு கொடுத்தாருன்றதை நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து கவனிக்கிறோம் இல்லைங்களா? அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான இதை செய்தால் நஷ்டம், இப்படி பண்ணால் நஷ்டம். பாருங்கள், சில நேரங்களில் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க. ஐயோ இந்த வேலையை விட்டுட்டு போனால் என்ன ஆகிறதோ, நமக்கு மாதம் வருமானத்துக்கு என்ன செய்கிறது, அது நஷ்டம். எத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், நல்ல வேலை செய்து கொண்டிருப்பாங்க, ஆண்டவருடைய அழைப்பு வந்திருக்கும். ஆனால் அடுத்த நிமிஷமே பாருங்களேன், ஆண்டவருக்காக அந்த வேலையை அப்படியே இழந்துட்டு என்ன செஞ்சுருவாங்க, ஆண்டவரை பின்பற்றி வந்துடுவாங்க. அது நஷ்டம்தான். ஆகிலும் அதை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அது நஷ்டத்தினால ஒரு பெரிய லாபம் அவருக்கு கிடைக்கிறத நம்ம அந்த சூழ்நிலையில் பார்க்குறோம். இதுவும் ஒரு நஷ்டத்தில் பிறந்த ஒரு லாபம் தான் யோபுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் வேற என்ன காரியங்கள் நம்ம பார்க்குறோம்? நீங்க சொன்னது மாதிரியே பவுலை குறிச்சே நானும் கவனிச்சு பார்த்தேன். இப்ப பவுல் இழந்த காரியங்கள்னு பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்து இருந்துச்சு. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பென்யமின் கோத்திரத்துல பிறந்த ஒரு இருந்தாரு. கமாலியர்கிட்ட படிச்ச ஒரு பவுல், ஒரு நல்ல அந்தஸ்து, எல்லா மத்தியிலும் வந்து ஒரு செல்வந்தரா இருந்தாரு. தேசத்துல உயர்ந்த நிலம் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் தேவனை பின்பற்றும்படி வந்தார். இந்த இடத்துல இன்னொரு காரியம் கவனிக்கும் பொழுது அவர் வந்து தன்னுடைய லாபமான காரியங்களை நஷ்டமா ஒரு முதலீடு பண்றாரு. ஊழியத்தை செய்யும்படிக்கு அதை விட்டுறது மட்டும் இல்ல, இதுதான் என்னோட பேஸ்மெண்டாவே அவர் வைக்கிறது. அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் ஊழியத்தையே தொடங்குறாரு. அதே மாதிரி சொல்லும்போது நான் இதை வந்து குப்பைமா என்றேன்றார். அப்ப குப்பைமா என்றேன்னா அதை அவர் வந்து நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ இடங்கள் போறாரு, ரோமர்கள் மத்தியில நிக்கிறாரு, எல்லாரும் மத்தியிலுமே இவருக்கு மதிப்பு ஆல்ரெடி முன்னாடி இருந்தது. ஆனா அது எதையுமே ஒரு முன்னாடி கொண்டுட்டு வரல. தேவனுக்காக அந்த பாடுகளை அனுபவிக்க அவர் தயாரா இருந்தார். அதே மாதிரி பிலிப்பியர் 3:10 சொல்லும் பொழுது அவர் வந்து எதுக்காகலாம் இந்த நஷ்டமா என்னன்னு சொல்லி அந்த சொல்றாங்க, நான் உயிர்த்தெழுதலோட வல்லமையையும் பாடலோட ஐக்கியத்தையும் நான் அறிந்து கொள்ளணும், அதுக்காக இது நஷ்டமா என்னதேன். எனக்கு இந்த உயர்வு, இந்த சமுதாயத்துல இருக்க உயர்வோ இந்த அந்தஸ்தோ இருந்துச்சுன்னா நான் கர்த்தரை குறித்து அறிய முடியாது, அந்த வல்லமையை என்னால் புரிந்து கொள்ள முடியாது, அந்த பாடல்களுக்கு நான் ஐக்கியப்பட முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் விட்டாரு. அதே மாதிரி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு இவர் பாத்திரமா ஆகுறாரு. சோ அதுக்கு நான் தகுதிப்படணும். கிறிஸ்து வரும் பொழுது நான் மதித்து இருந்தாலும் அதாவது நான் உயிரோட எழும்புறதுக்கு நான் தகுதி உள்ளவனா நிக்கணும் அப்படின்னா எனக்கு பின்னால இந்த காரியங்கள், ஒரு சமுதாயத்துல இருக்க அந்தஸ்தோ என்னோட சுய சம்பாத்தியமோ இதை வந்து எனக்கு பலனா இருக்கக்கூடாது, கர்த்தரே எனக்கு பலனா இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் இழக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி கொலோசையில சொல்லும் போது சொல்றாரு, அந்த இடத்துல நிறைய காரியம் சொல்ற தேவன் நிமித்தம் இவங்களுக்கு என்னெல்லாம் உண்டாகுது அப்படின்னு பார்க்கும்போது தரித்திரரா இருக்கிறவங்க அநேக ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறவங்களா மாறுறாங்க. தரித்திரம் ஒரு நஷ்டம் தான். அவங்க ஐஸ்வர்யான மாறுறது மட்டும் இல்ல, அநேக ஐஸ்வர்யங்களை ஆக்குகிறவங்களா இவங்க மாறுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி துக்கப்படுகிறவங்க சந்தோஷப்படுகிறவங்களா மாறுறாங்க. ஒன்றுமே இல்லாதவங்க சகலத்தையும் உடல்களை மாறுறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வசனம் சொல்லுது. அப்ப தேவனுக்காக ஒன்றை இழந்துட்டாலும் தேவன் மேன்மையான காரியங்களை தராங்க. இவங்க உலகத்துக்கு உண்டான காரியங்கள் இழக்குறாங்க, ஆனா ஆவிக்குரிய நன்மைகளை தேவன் தரதை நான் பார்க்கிறேன். கண்டிப்பா ஒரு விலைக்கரையா இல்லைங்களா அந்த நஷ்டத்திலிருந்து எனக்கு நீங்கள் இந்த சம்பவத்தை பவுலுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவருடைய மாமா வந்து நிறைய ஆஸ்திகளை கொண்டாந்து கொடுத்து இது எல்லாத்தையும் உனக்கு நான் தந்துடுறேன், என்னுடைய மகளை மாத்திர நீ என்ன செஞ்சது கல்யாணம் பண்ணி கிறிஸ்துவ விட்டுறணும், அதான் அவங்களுக்கு கொடுத்த டிமாண்டு. ஆமாம், அவர் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணுன்னா பைபிளை தூக்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டு இந்த இயேசு ஒருவர் எனக்கு போதும்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியே புறப்பட்டு வந்தார். அந்த நஷ்டம் எவ்வளோ பெரிய லாபத்தை அன்னைக்கு இல்லை, இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். பவுல்னு சொல்கிறாங்க, இந்திய தேசத்தினுடைய
பவுல், ஆமாம், இந்தியாவிலேருந்து வந்த பவுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். சரி, நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்மளும் கூட நம்மளுடைய லைஃப்பில் என்ன செய்யணும்? லாபமாக இருக்கிறத, ஆமாம், நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், லாபமாக இருக்கிறத கிறிஸ்துவுக்காக நம்ம நஷ்டமாக எண்ணணும். சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம வந்து ஆண்டுக்காக இலக்க நம்ம சந்திக்கணும். அவங்க இலக்க சம்மதித்தாங்க சந்தோஷமாக. நாங்கள் துக்கப்பட்டாலும் அநேகரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக அப்படின்னு வசனத்தில் பார்க்குறோம்ல. அப்போ நமக்கு சின்ன சின்ன காரியங்களை நாம் இயேசுவுக்காக நேரத்தை செலவழிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வேளை ஆகாரத்தை வந்து தவிர்த்து உபவாசம் பண்ணுறதா இருக்கட்டும், அது நமக்கு லாபம்தான். ஆனாலும் ஆண்டவருக்காக. அப்போ இதில் நம்ம என்ன முக்கியமாக நம்ம கவனிக்கணும்னு சொன்னால், எந்த ஒரு காரியத்தை நீங்கள் அருமையான சகோதரி அவங்க சொன்ன மாதிரி நஷ்டத்தை விதைக்கிறது அப்படி சொன்னாங்க. நஷ்டத்தை விதைக்கிறது கிறிஸ்துவுக்காக விதைக்கணும். பவுல் வந்து சும்மா விதைக்கலை இல்லைங்களா? இயேசுவுக்காக, என்னை அழைத்த தேவனுக்காக நான் இதை நஷ்டமாக நீ எண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நம்ம உன்னுடைய மையப்புள்ளி யாருன்னா ஜீசஸ், இயேசு தான் மையப்புள்ளி. அப்போ இயேசுவுக்காக நம்ம உன்னை இழந்தால், நம்ம இந்த ஷோ கூட வந்துட்டு இருக்கும்போது கூட நம்ம ஒரு காரியம் பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த பேதுரு வந்து கேட்டார்ல, ஆமாம், எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அன்று எல்லாத்தையும் இழந்துட்டோமே, வலையை விட்டேன், படகை விட்டேன், எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தனே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு ஆண்டு சொன்னார். இம்மையிலும் மறுமையிலும் ரெட்டத்தனையான பலனை நான் உனக்கு என்ன செய்வேன்னா உனக்கு தருவேன்னு சொன்னார். ஸோ அதனால் நம்ம இயேசுவுக்காக நம்ம கண்டிப்பாக இழக்கணும். இந்த இழப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். இது வந்து நஷ்டத்தின் உபதேசம் அல்ல, உண்மையான லாபத்தின் உபதேசம் இல்லையா? இதுதான் உண்மையான சத்தியம். இதை நம்ம பெற்றுக்கொள்ளன்றதை நம்ம இந்த நாளில் உண்மையாகவே அறிந்து கொண்டோம். ஏன்னா பிரியமானவர்களே, நஷ்டத்திலிருந்து உண்டாகும் லாபம், நஷ்டத்தை விதைச்சி லாபத்தை எப்படி அறுக்கிறது இயேசுவுக்குள்ள அப்படிங்கிறத நம்ம இந்த நாளில் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து உங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். அடுத்த வாரத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி எபிசோடு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பார். காட் பிளஸ் யூ.